நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே இன்று நாம் தியானிக்கின்ற வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதில் அழகாக சொல்லியிருக்கிற, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன், அல்லேலூயா. பழங்க அழகா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு பயந்து வாழ்றவர்களுக்கு இயேசப்பா பற்றி தெரிந்து கொள்ளணும். இந்த உன்னதமான தேவனை நான் தெரிந்து கொண்டேன், இவரால் நான் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கேன், விசுவாசமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பல தோல்விகளை ஜெயமாக என் தேவன் என்னை மாற்றினார். முந்தைய சீரை பார்க்கிலும் பிந்தைய சீர், முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசம் இவையெல்லாம் சுவைலதாகவும் நற்சீர் பெற்றதுமாக இருந்தது. ஏனென்றால் என் தேவன் பெரியவராக இருந்து, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்திலும் அவர் பெரியவராக இருந்து என்னை, உங்களை, இதை பார்த்து கொண்ட சகோதரர்களை காப்பாற்றினார், இன்னும் காப்பாற்றுவார். நொடி பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். நம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவன். அவர் அன்புக்கு எதுவும் ஈடு இல்லை. அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்துக்கு நாம் பயப்படாமல், இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு லோகாதிபதியை, அதிபதிகளை, துரைத்தனங்களை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு பலமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறார். நம்மை கெடுப்பவன் யார்? அல்லேலூயா. அதனால நாம் தேவ பலனை கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் மிக பெரியவர் என்று மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறது. He who is in you is greater than he who is in the world. இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஜெயித்தோம். ஏனால் உலகத்தில் இருக்கிறவரும் நம்மில் இருக்கிற, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற, நாம் பிரார்த்திக்கிற, நாம் ஜெபம் செய்கிற, நாம் விண்ணப்பிக்கிற தேவன், அதை கேட்கிற தேவன் மிகவும் பெரியவர். அவர் நியாயாதிபதி. அதனால் நாம் இந்த உலக கவலைகளுக்கு பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த உலக அதிகாரத்துக்கும், துரைத்தனத்துக்கும், பராக்கிரமத்துக்கும் பயப்பட வேண்டாம். நாம் பிசாசை எதிர்த்து நிற்போம், அவன் ஓடிப்போவான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மளை மடங்கடிக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மை துக்கிக்க வைக்கிற ஒரு கடினமான பாதையிலே நாம் சென்று கொண்டிருந்தாலும், தேவன் நம்மளை ஜெயிக்க வல்லவராக இருக்க. நாம் தோற்று போக மாட்டோம். ஏனென்றால் நம் தேவன் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதனால் நாம் எதற்கும் நாம் கலங்கி தவிக்கவில்லை, தவிக்க தேவையில்லை. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த உலகத்தை ஜெயித்தார். அதனால் நாமும் நீங்களும் பார்த்து இருக்கணும். இந்த உலகத்தை ஜெயித்தோம். இந்த உலகத்தில் இருக்க எந்த வல்லமைகளும் தேவனுடைய பிள்ளை ஒன்று செய்யாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன். தேவன் தாமே பார்த்துக்கொண்டு ஒருத்தர் ஆசீர்வதிப்பாக. வல்ல